எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது, தான் சேர்த்து வைத்த குடித்து வைத்து கொள்ளடித்த சொத்துக்களை எப்படி காப்பாத்திக்கிறது மட்டும்தான் அப்படி எண்ணம் இருக்க தவிர, ஏன்னா இவர் இன்னும் அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்காரு. அந்த மாவெல்லாம் வந்து குளிச்சு போச்சு. அதனால எடப்பாடியுடைய அரசியல் களம் என்பது 2026 ஒரு கேள்விக்குறி. அதிமுக எப்போவோ டெட் பாடியா மாறிடுச்சு. ஏங்க முட்டை கோழிக்கு தாங்க அதோட வழி தெரியும். ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் திமுக போடுற கஷ்டம் இந்த 3 வருஷத்துல, அதுக்கப்புறம் அவங்க மேல உத்தமர்கள்லாம் கிடையாது. திமுக முழுக்க முழுக்க கொள்ளைகள் கூட்டமாக மாறிடுச்சுங்க. அப்போ அவனை தக்க வைக்கிறதுக்கு அவன் போராடுவான்ல. அதுக்காக நான் திமுக வந்து நல்லவர்கள் வல்லவர்கள், ஐயோ தூய்மையானவர்கள், அரசியல் அப்பாற்றவர்கள் நான் சொல்ல விரும்பல. ஐயோ என் மொத்த கூடாரமே திமுக தான். அதிமுக பொறுத்தவரையும் ஒரு அனாதையான திமுகவும் மாறிடுச்சு. இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருமே வரியும் வேதனையோடு இருக்கிறான். ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை கூட வந்து இன்னொரு இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சில அரசியல் இயக்கங்கள் பயத்தை உருவாக்கிச்சு. திமுக மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கிச்சு. எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய இலக்கு வந்து நாங்க ஆட்சி உட்காரதான், 2 இயக்கத்தையும் நாங்க வந்து தூக்கடிக்கணும் தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்றாரு. இதை விட என்ன வந்து பிஜேபியில வந்து அவங்க போய் அவங்கள்ட்ட என்னத்தை நீங்க. தமிழ்களம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வாரும் இணையதள ஆசிரியர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சார், பொதுவாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் அதிமுக, அதை தாண்டி வந்து ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா திமுக வர்சஸ் பாஜக இந்த மாதிரியான சண்டைகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா புதுசா நம்ம பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா எடப்பாடி வர்சஸ் அண்ணாமலை அவர்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வரைக்குமே கூட்டணியில இருந்தவர்கள் திடீர்னு இவ்வளவு பெரிய சண்டையை போடுறாங்க. இந்த சண்டையுடைய பின்னணியை பத்தி நீங்க என்ன சார் பாக்குறீங்க? குறிப்பாக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பிஜேபியும் வந்து ஒரு காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் இணைஞ்சதில்லை, ஒரு அரசியல் மாற்றம் வரும் அப்படின்னு பெரும்பாலும் சமூக ஆர்வம் மேற்கொண்டு பொதுமக்களிடையே ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இந்த ஆட்சியை வந்து பின்புலமாக இருந்து தக்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா பாஜக தான். பாஜகவுடைய தலைமையில பொறுத்தவரையும் எடப்பாடி அவர்கள் வந்து எப்படி அம்மையார் சசிகலாவின் காலில் தவழ்ந்து வந்து பதவி பெற்றாரோ, அந்த பதவி பெற்ற அடிப்படையில் எப்படி வந்து அவர்களுக்கு துரோகம் செய்து, துரோகம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அரசியல் துரோகம் தான். ஆனால் துரோகத்துக்கே துரோகம் சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் தான். அதையெல்லாம் தாண்டி கூட சிலதெல்லாம் வந்து துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கி கூட நிற்கலாம். ஆனால் தூக்கி உட்கார வச்சவங்களையே வந்து அந்த அம்மா வேலைக்காரி இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா வீடு இருக்கும் போதே சொல்லிச்சு, நான் பண்ண மிகப்பெரிய விஷயம் என்னன்னா பிஜேபியோட இனிமேல் கூட்டி நிற்க மாட்டேன், பிஜேபி என்கின்ற இயக்கத்தில் இனிமேல் கூட்டி நிற்கிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனால் அதே பிஜேபி தான் அந்த அம்மையார் இறந்ததுக்கு பிறகு எடப்பாடி ஆட்சியை 4 ஆண்டுகளும் வந்து தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அப்படி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை வந்து பிஜேபியில் பொறுப்பு போட்டதுக்கு பிறகு 2 பேருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஒரே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர்கள். அண்ணாமலை பொறுத்தவரையும் வந்து ஒரு ஆளுமையாக இன்னைக்கு பார்க்கப்பட்டோம். பிஜேபி என்பது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நோட்டாவுக்கு கீழே அப்படின்னு விமர்சனம் செய்த வாயிலுக்கு எல்லாமே இன்னைக்கு பிஜேபியை அவாய்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 18% கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகள் வாங்கிய வாக்குகள் என்பது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றம். எப்பவுமே எடப்பாடி அவர்கள் பொறுத்தவரை என்னன்னா அண்ணாமலை வந்து ஒரு சின்ன பையன் தாங்க. நேற்று கூட ஒரு விஷயத்த சொன்னார், அந்த கட்சியினுடைய வரலாறு தெரியாது, ஆனால் வந்து வயசு ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு. சின்ன பையன் தாங்க, குற்றால சிறந்த சின்ன பையன் தான்.
பல பேர் சாதிச்சிட்டான். ஒரு நீச்சல் வீரனா சாதிச்சிட்டான். அரசியலில் சின்ன பையன் தான். இதுக்கு முன்னாடி பிஜேபியில் பல தலைவர்கள் முன்னோடி தலைவர்கள் இருந்தாங்க. அவர்களெல்லாம் செய்ய முடியாத ஒரு சாதனையை அண்ணாமலை சின்ன பையன் தான் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விதமான அரசியல் இளம் வட்டங்கள் வந்து உள்ள வந்திருக்கு. அடுத்து திமுக தலைமை இருக்கக்கூடிய உதயநிதி, தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் சீமான், பிஜேபியினுடைய தலைவர் வந்து அண்ணாமலை. இந்த 4 பேர் தான் வந்து தமிழ்நாட்டில் யாரை வந்து ஆட்சி கொண்டு வரணும் வரக்கூடாதுன்றதுல மும்முரமாக செயல்படுத்தி மக்கள் வந்து எதிர்பார்க்குற ஒரு கூட்டம். இந்த 4 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க? உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரையும் அவருக்கு வந்து அவருடைய பின்புலம், அவருடைய இயக்கம் தனியாக நின்னா கூட 27% வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஓட்டு பேங்க் இருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எடப்பாடி பழனிசாமி 5வதாகத்தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறைய மாற்றங்களை மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே சீமான் அவர்களுடைய ஒரு அரசியல் பலம் என்பது என்னென்ன ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்படி இருக்கும்போது அண்ணாமலையுடைய நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சம்பவமே ப்ரூவ் பண்ணுறாரு. 5வதாக தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அரசியலில் ஒரு முக்கியமான பங்காக யாருன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற ஒரு மாபெரும் இயக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி பதவியேற்றதுக்கு பிறகு ஒரு டெட் பாடி ஆனது தான் முக்கிய காரணமாக இருக்கு. அப்போது லைன்மெட்டில் யார் இருக்காங்கன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய 2 இயக்கங்கள், ஒன்று பிஜேபி, இன்னொன்று வந்து நாம் தமிழர் இயக்கம். அண்ணாமலையுடைய அரசியல் விமர்சனமும் சீமானவுடைய அரசியல் விமர்சனம் தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகுது. அதுக்காக தான் இவ்வளோ வழக்குகளையும் சந்திக்கிறாங்க, பிஜேபியும் சந்திக்கிறாங்க, நாம் தமிழரும் சந்திக்கிறாங்க. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையும் எப்போ வந்து கொடைநாடு கொலை வழக்கில் தம்முடைய சம்மந்தப்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட நெருங்கி அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் எங்கேயாவது போய் சிக்கிற போகிறோம் அப்படின்றது இருக்கிற சொத்துக்களை பாதுகாப்பதுக்காக ஒரு இயக்கம் வேணுன்றதுனால தான் அண்ணா திராவிட அடிமை திமுகவுக்கிட்ட அடிமையாக அதிமுக வந்து மாறிடுச்சு. திமுக கிட்டே. ஆமாம், அதான் உண்மையும் கூட எதார்த்தம். நீங்கள் நினச்சி பாருங்கள், இன்னைக்கு அண்ணா திராவிட நேர் எதிரியாக யார் பார்த்தது? ஜெயலலிதா அம்மையார் எந்த காலத்துலேயும் காம்ப்ரமைஸ் ஆனதில்லை. கலைஞரோட்டமும் இல்லை ஸ்டாலின்கிட்டயோ எத்தனையோ விமர்சனங்கள் அந்த அம்மையார் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. தளபதி என்பவர் முன்னுக்கு வரணும், பின்னாடி இருந்து போகணும், தளபதி கிடையாது, போருக்கு வந்து முன்னாடி இருந்து போர் இருக்கணும் அப்படின்னா. அப்படியாப்பட்ட ஒரு இயக்கத்தோடு நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வன்மத்தினால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இப்போ இவ்வளோ பெரிய பாதிப்பை அதிமுக தொண்டர் சோர்ந்து கிடக்கிற நேரத்தில் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்து அந்த அரசியல் கட்சி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கிடுச்சு. குறிப்பா எடப்பாடியுடைய மைண்ட் செட் என்னன்னா, அண்ணாமலை நம்மளுடைய இடத்தை பிடிக்க வர்றாருன்ற ஒரு அச்சத்தினாலதான் இந்த கருத்துக்கள் வெளிப்படுத்துறாரு. அதுதான் சொல்ல வரேன். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அண்ணாமலையுடைய விமர்சனத்தை வந்து தாங்கிக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. ஏன்னா நீங்கள் தான் வந்து அவரை வந்து அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியில் போகிறதுக்கான அத்தனை காரணம் எடுத்தீங்க. ஏன்னா பிஜேபியை கிரிட்டிசைஸ் பண்ணதே நீங்கள் தான். உங்களை யார் தூக்கி கொடுத்து இன்றைக்கி 4 வருஷம் காப்பாற்றி வச்சுருந்தாங்க அந்த ஆட்சியை, அதே மோடியும் அமித்ஷாவையும் விமர்சனம் செய்தவர் நீங்கள் தான். இப்போ அண்ணாமலைக்கு சூடு சொரணை உள்ள ஒரு தலைவனாக இருப்பாராக இருக்க மாட்டார். தன்னுடைய இயக்கத்தை பற்றி நீங்கள் வந்து முகமுகப்போட வந்து வெளியில் பேசுகிறத வந்து அவர் காது கேட்டப்படும்போது அவரே நேற்று சொன்னார், அண்ணாமலை என் இயக்கத்தை வந்து தூக்கப்பட கட்சிக்கு நான் ஏன் ஆதரவு தரணும்னு கேட்டாருன்னு சொன்னோடனே அன்னிலேருந்தே நாங்கள் என்றைக்குமே அவரை கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு போட்டாவே நினச்சது இல்லை. ஏன்னா அவருடைய வந்த வழி இதுதான் அண்ணா எடப்பாடியோட. ஏன்னா எங்கேயுமே ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதச்சி பழக்கப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படியாப்பட்ட ஒரு வன்மத்தோடு செயல்படும் போது அண்ணாமலை தன்னுடைய அரசியல் இயக்கத்தை வளர்ப்பதற்காகத்தான் அவர் வந்திருக்காரு. நீ எதுக்கெடுத்தாலுமே வந்து நன்றி விசுவாசம் இல்லாத துரோகத்தினுடைய உச்சத்தின் ஒரு மிகப்பெரிய தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ அண்ணாமலையுடைய அரசியல் பலத்தை தாங்கிக்க முடியல தான் எடப்பாடி. நம்முடைய அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை என்னன்னு கேட்டால் இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக செயல்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு 2 பேரை சொன்னோம், சீமான் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும். அதை வந்து கொஞ்சம் கூட மனசுலேருந்து அவர் அந்த வன்மத்தை காட்டுறாரு.
அண்ணாமலை அவர் என்ன நினைக்கிறாருன்னா பிஜேபின்ற இயக்கம் வந்து நம்ம கூட காலடியில் இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்க எப்படி காலடியில் இருந்தீங்களோ பிஜேபி கூட, அதை நீங்க எதிர்பார்க்கல. தமிழ்நாடு வேற ஒரு பாலிடிக்ஸ். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் நீ அதிரடி ஆட்டங்கள் வந்து அதிகமாக அரசியல் இடம்பெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரையும் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியை வச்சுக்கிட்டு தன்னை எப்படி காப்பாத்திக்கிறது, தான் சேர்த்து வைத்த குவித்து வைத்து கொள்ளடிச்ச சொத்துக்களை எப்படி காப்பாற்றிக்கிறது என்பது மட்டும்தான் அவருடைய எண்ணம் இருக்க தவிர தமிழ்நாட்டு மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் செயல்பாடும் அவருக்கு இல்லை. அதனால தான் அண்ணாமலை இன்னைக்கு முன்னிறுத்தப்படுகிறார். சோஷியல் மீடியாவிலும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி, அண்ணாமலை இன்னைக்கு அவாய்ட் பண்ணவே முடியல எந்த ஒரு ஊடகங்களும். அப்போ அவருக்கு அந்த ஒரு வழி இருக்குது. ஏன்னா இவர் இன்னும் அரைச்ச மாவே அரைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி. அந்த மாவெல்லாம் வந்து புளிச்சு போச்சு. அதனால எடப்பாடியுடைய அரசியல் களம் என்பது 2026 ஒரு கேள்விக்குறி. அதிமுக எப்போவோ டெட் பாடியா மாறிடுச்சு. குறிப்பா இதனால இந்த சண்டே வந்து நம்ம பார்க்கும் பொழுது திமுக வந்து ஆளுநருடைய தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாங்க. அதன் பிறகு கலைஞர் 100 நாணய விழாவில் வந்து ராஜ்நாத் சிங் அவர்களை கூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் எடப்பாடி என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இதுல இருந்து தான் அந்த சண்டையே ஆரம்பிச்சதுன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ இல்லை, தேர்தலுக்கு முன்பாகவே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லை உங்களுக்கு. இன்னைக்கு கள்ள உறவு நல்ல உறவுன்னு முடிவு பண்ணுறதுக்கப்புறம் அது என்ன கள்ள உறவு நல்ல உறவு உறவுன்னு முடிவு பண்ணிட்டா உறவுனாவே நல்ல உறவு தானே. திமுக பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சூழ்நிலை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தி பார்க்குறாங்க. ஏன்னா 3 ஆண்டு காலத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சில வளர்ச்சிகள் வந்து தாமாக முன் வந்து பிஜேபி செஞ்சாலும் அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி போட பார்த்தது தான் வந்து திமுக. அப்போ நமக்கு இன்னும் பல ஆண்டு, இன்னும் 2 ஆண்டு கால ஆட்சியில் பல விஷயங்களை செய்ய வேண்டியதை நம்ம மக்கள்கிட்ட சேர்க்க முடியல. சொன்ன விஷயங்கள் நம்ம நிறைவேற்ற முடியல அந்த வாக்குறுதிகளை. அப்போ மத்திய அரசு இணக்கமாக போனால் ஏதாவது பல விஷயங்களை சாதிச்சு பண்ணிடணும்னு தான் நினைக்கிறது. அது எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியே வந்து தமிழக முதலமைச்சராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார், மன்னிக்கணும், அது வரமாட்டார், அது வேறு விஷயம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்திச்சு அவங்க முதலமைச்சர் ஆகல, எம்எல்ஏ ஆகல, முதலமைச்சர் ஆகல. அவர் வந்து இருக்கக்கூடிய தன்னுடைய அடிமைகளை வைத்து எம்எல்ஏகளுக்கு பணம் கொடுத்து தான் அதை வந்து தன்னை முதலமைச்சராக தக்க வச்சுக்கிட்டார். உண்மையாகவே அண்ணாமலை சொன்னது மாதம் பணம் கொடுத்து தான் அவர் வச்சுக்கிட்டார். அதனால தான் இன்றைக்கி அவர் தக்க வச்சுக்க முடியுது. இன்னைய சூழ்நிலையில் திமுக இணக்கமாக போகிறதுல உங்களுக்கு என்ன உறவு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, எங்கே உங்களுக்கு வலிக்குது? ஆனால் அவர் சொல்றது என்னன்னா, கடந்த காலத்துல இதே மாதிரி தான் நாங்கள் இணக்கமாக இருந்தோம், எங்களை நீங்கள் வந்து கள்ள கூட்டணி, அவர் வந்து அடிமையாக போயிட்டாருன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு தான் இப்போ அதுக்கு பதிலடியாக அவர் திரும்ப சொல்றாரு. இல்லை, அது கரெக்டுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். ஏங்க, முட்டை கோழிக்கு தாங்க அதோடைய வழி தெரியும். ஆட்சியில் உட்காந்ததுக்கு அப்புறம் திமுக போடுற கஷ்டம் இந்த 3 வருஷத்துல, அதுக்கப்புறம் அவங்க உத்தமர்கள்லாம் கிடையாது. திமுக முழுக்க கொள்ளைகள் கூட்டமாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு குடும்பமே மொத்தம் குவித்து வைத்து கொள்ளடிச்சிட்டு இருக்கு இந்த மக்களுடைய சொத்துக்களை. புரியுதுங்களா? நம்முடைய பொருளாதாரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கு. எப்படி வந்து அதிமுக ஆட்சிக்கு 4 ஆண்டு காலத்தில் வந்து 10 குடும்பம் சாப்பிட்டுச்சோ அதை ஒரே குடும்பம் சாப்பிட்டு இருக்கு இன்னைக்கு திமுகவோட. அந்த குடும்பத்தை வந்து ஒழிக்கப்படுறதுக்கு அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க பண்ணணும்ல, வேற எங்க போய் தெரிவிங்க? இன்னைக்கு எத்தனை அமைச்சர்கள் மீது வந்து இடிலையும் இன்கம் டேக்ஸ்லையும் வந்து வழக்குகள் இருக்கு, எத்தனை எம்பிக்கள் மீது வழக்குகள் இருக்கு. ஜெகத்ரேஷனை ஒருத்தர் பிடிச்சாவே நீங்க என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அவ்வளவு நீங்க பிணவரையில காசு எடுத்தாங்க, பிணவரையில காசு எடுத்தாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு காசை குவிச்சு வச்சு கொள்ளடிச்சிருக்காங்க பாருங்க ஒருத்தரும். அப்போ அவனை தக்க வைக்கிறதுக்காக அவன் போராடுவான்ல. அதுக்காக நான் திமுக வந்து நல்லவர்கள் வல்லவர்கள் ஐயோ தூய்மையானவர்கள் இவங்க அரசியல் அப்பற்றவர்கள் நான் சொல்ல விரும்பல. ஐயோ என் மொத்த கூடாரமே திமுக தான், அதுக்கு தான் அடுத்தது தான் அதிமுக. ஸோ அதனால வந்து அவர்களை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க இணக்கமாக போய் தான் செய்வோம், அதை உறவை வைத்துக்கொள்ள தான் செய்வோம். அது உறவை நீங்கள் கள்ள உறவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, நல்ல உறவாக எடுத்துக்கிட்டாலும் அது உங்களோட மனநிலையை பொறுத்து இருக்கு. அதிமுகவை பொறுத்தவரையும் ஒரு அனாதையான திமுகவை மாறிடுச்சு. இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருமே வலியும் வேதனையோடு இருக்கிறான். இந்த இயக்கம் இதற்காக ஆரம்பிக்கப்படுறது எந்த எண்ணத்திற்காக, எந்த சிந்தனையோட புரட்சித்தலைவர் எப்படி எம்ஜிஆர் அவர்கள் துவக்கப்பட்டாரோ அதை வீருண்டை போட்டு வந்து எப்படி இந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சித்தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து அதை வழிநடத்தி கொண்டு போனாங்களோ இன்னைக்கு அப்படி ஒரு மட்டமான ஒரு இயக்கமாக மாற்றி இன்னைக்கு புது இயக்கத்துக்கு இருக்கிற ஒரு தெம்பு கூட இன்னைக்கு 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு இயக்கம் வந்து 5 முறை ஆட்சியில் இருந்த இயக்கம் வந்து இன்னைக்கு அப்படி அடிமையோட தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அப்போ நீ வந்து உன்னுடைய சுயநலத்தை மட்டும்தான் நீ சிந்திச்சிருக்க தவிர மக்களை பற்றி எதையும் சிந்திக்கல. அதனால தான் அண்ணாங்க உடனே ஏற்றுக்கிறாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல.
இன்னைக்கு வந்து அண்ணாமலை இல்லைன்னா இன்னைக்கு வந்து செய்தியே இல்லைங்க. டெய்லி பாருங்க, அண்ணாமலை செய்தி இல்லாமல் ஏதாவது இருக்கா? எந்த ஊடகத்தை நீங்க வந்து அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலை பேசினாதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேருது. அண்ணாமலை சுற்றுப்பயணம் போறாரு, நடைப்பயணம் போராடும் போது அமைச்சர்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுதான் நான் சாலை போட்ட பார்த்துருக்கேன். அண்ணாமலை வரான்னு சொல்லி சாலை போட்ட ஒரே இது வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு பயத்தோட வந்து கூட சாலை போட்டாங்க. எங்கெங்கெல்லாம் கழிப்பறை இல்லையோ அங்கெல்லாம் கழிப்பறை கட்ட ஆரம்பிச்சான். ஸோ ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை கூட வந்து இன்னொரு இயக்கத்துடைய தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்றதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சில அரசியல் இயக்கங்களே பயத்தை உருவாக்கி வச்சு திமுக மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து அந்த அவர் சொல்லக்கூடிய எடப்பாடி சொல்லக்கூடியது வெறும் வெத்து பேச்சு, அது வீணா போச்சு. இனிமே அது விடக்கூடாது. சரி, இப்போ நம்ம இந்த நாணய வெளியீட்டை பார்க்கும்பொழுது இப்போ திமுக வந்து பாஜகவோட நெருங்கிறதுக்கு சில விஷயங்கள் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா பாஜக வந்து ஒரு விஷயம் செய்யணும் பொழுது அவங்களும் ஒரு அரசியல் கட்சி போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்து தானே பண்ணியிருப்பாங்க. பாஜக என்ன பெனிஃபிட்டை எதிர்பார்த்து திமுகவுக்கு இந்த ஒரு ஃபேவரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ செய்யலைங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இந்த இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நேற்றுமும் கொடுத்து நாளை மறுநாள் வாங்கினுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது இல்லை. நாடாளுமன்ற தேர்தலும் போதே கலைஞருடைய நாணயம் வெளியிடணும்னு சொல்லி அவர்கள் ஒரு கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கைக்கு உண்டான செலவினங்கள் மற்ற விஷயங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அப்படி நாணயம் வெளியிடக்கூடாதுன்னு பிஜேபி நினைச்சிருந்ததுன்னா எப்பவே அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இவங்க பண்ண விமர்சனத்தை விட மிக மோசமான விமர்சனம் எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த நாணயம் இல்லாத ஒரு நாணயத்தை பெற்றது வந்து உண்மையாகவே வருத்தக்கூடிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு கலைஞரை பற்றி நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. ஏன்னா இறந்தரை பற்றி விமர்சனம் செய்வது ரொம்ப தவறான விஷயம். அந்த இயக்கம் துவங்கிய காலகட்டத்திலேருந்து அண்ணாவுக்கு பிறகு வந்து இந்த திமுக என்ற இயக்கம் வந்து எவ்வளோ நாணயம் இல்லாத வளர்ந்து மக்கள்கிட்ட பொய்யை மட்டுமே பரப்பி வாக்கு பெற்று அதை எதையுமே வாக்குறுதியை காப்பாற்றாத அளவுக்கு ஒரு நாணயமற்ற இயக்கம் தான் திமுக. பிஜேபிக்கு அங்கே எந்த தெளிவு கிடையாது. அவங்களுக்கு தேவை வந்து என்ன, அந்த பணத்தை வச்சு ஏதாவது வாங்க முடியுமா? அதை கூட வியாபாரம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க அப்பா என்ன சூழ்நிலை இருக்காரோ அதே தான் பிள்ளையும் செய்கிறாரு. 100 ரூபா நாணயத்தில் இப்படி 10,000 கொடுத்து அறிவாளை வாங்கிட்டு போகணும்னா அப்போ கூட உன்னுடைய அப்பாவுடைய நாணயம் இல்லாத வாழ்க்கையை நாணயம் கூட போய் சேர்க்க முடியாது. உன்னால ஒரு தொண்டைங்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அதுக்காக நீங்கள் 1 கோடி ரூபா செலவு பண்ண முடியல. நம்ம தொண்டருக்கு ஈஸியாக போய் நாணயத்தை வந்து வச்சுக்கணுன்றது அப்போ கூட கமர்ஷியல் வேலை தான் பார்த்துருக்கீங்க. பிஜேபிக்கு என்றைக்குமே அந்த விஷயத்தில் நான் பிஜேபி ஆதரவாளர் இல்லை, நான் பிஜேபி இது பண்ணுறது இல்லை. ஆனால் பிஜேபி செய்யக்கூடிய நல்ல விஷயமா தான் நம்ம நல்லது தான் செய்கிறோம். விமர்சனம் பல விஷயங்கள் விமர்சனம் செய்தவர்களுக்காக ஆதரிக்கணுன்றதுக்காக ஆதரிக்கிறது கிடையாது. அதுவே பிஜேபி பல விஷயங்கள் தப்பு பண்ணிருக்கு, அதை நம்ம விமர்சனம் செய்தா வரும். இந்த நாணயத்துக்கு வரனால இவங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களோட நோக்கம் அது இல்லை. நீங்கள் அண்ணாமலை மிக தெளிவாக சொல்கிறாருங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டுடைய இலக்கு வந்து நாங்கள் ஆட்சி உட்காரது தான், 2 இயக்கத்தையும் நாங்கள் வந்து தூக்கடிக்கணும் தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்கிறாரு. இதை விட என்ன பிஜேபியில் வந்து அவங்க போய் அவங்ககிட்ட என்னத்தை நீங்கள் பணம் பெற்ற போகிறாங்க திமுக? ஏன்னா வேலை வாய்ப்பில் கேட்க போகிறாங்களா, இல்லை வந்து வேறு டெண்டரில் தான் எடுக்க போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்க முழுக்க அவங்க விட்டு பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அதுக்குண்டான அது அந்த என்ன சொல்கிறது ஒரு பாரம்பரியமான அந்த அரசியல் வாழ்க்கையிலே அந்த ஒரு நடைமுறைகளை வந்து அவங்க கரெக்டாக பின்பற்றுறாங்க. நீங்கள் எதிரியாக இருந்தால் கூட அவங்க ஏதாவது விதத்தில் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு பல கோரிக்கைகள் நிறைவேற்றி வச்சிருக்காங்கல்ல. அதாவது விமர்சனம் செய்வதற்காக நம்ம வந்து சும்மா வந்து யாரையுமே வாயில் கலைச்சா ஒன்றை மெல்றதுக்காக கிடையாது. பிஜேபியை பொறுத்தவரையும் திமுகவுக்கும் ஒரே மாதிரி தான் பார்க்குது. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். தமிழ் களம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சொல்கிறேன்.